2026 சீசனுக்கான ட்ரேட் விண்டோ ஆப்ஷன் எல்லா டீமுக்குமே ஜூலை 5ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுதுங்க. ஸோ எல்லாருமே டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை எடுக்கலாம், யாரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் ட்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாகவே சிஎஸ்கே அணி ஆகட்டும் மற்ற எல்லா டீமுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே பார்த்தோம்னா சிஎஸ்கே வைக்க போகிற ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஸோ என்னதான் 2025 சீசன் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக அமையலனா கூட பரவாயில்ல. பட் 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிக் ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கே வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிளேயருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கேனி ஒரு பிக் பிளேயருக்கு போனாலுமே நம்ம டீம்ல இருந்து யாரை வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட சிஎஸ்கேனி 16 சீசனாக வந்து ஐபிஎல் வந்து விளையாடி இருக்காங்க. இது வரைக்குமே இந்த ட்ரேட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து சிஎஸ்கேனி அதிக அளவு பயன்படுத்தியது கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சிஎஸ்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட் டீமாகவும் வந்து போயிட்டுருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து களம் இறங்குவாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த ட்ரேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சிஎஸ்கே அணிக்கு வந்து ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை வந்து ராஜஸ்தான் எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்காங்க. அது எந்த வீரர் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாகவே போயிட்டு இருந்துச்சிங்க. யார் வந்து சிஎஸ்கே வந்து அந்த டீம்லேருந்து டார்கெட் பண்ண போகிறாங்க, இந்த டீம்லேருந்து அவங்க யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்த நிலையில் இப்போது அந்த கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ஸோ இந்த ட்ரேட் விண்டோவில் அவங்க பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேயருக்கான அந்த ஆப்ஷன் யார் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம சிவம் துபே அவர்களை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டுருக்குங்க. ஸோ சிவம் துபே அவர்கள் கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணிக்காக ஒரு 3 சீசனை வந்து ஆடி இருக்காருங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதிக சிக்ஸரை வந்து சிஎஸ்கே அணிக்காக அடித்து கொடுத்துருக்காரு. என்னதான் 2025 சீசன் அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனை அமையலனா கூட பரவாயில்ல. பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவிற்காக அதிக ரன்கள் அடித்த வீரராக இப்போ வரைக்குமே நம்ம சிவம் துபே அவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடு விண்டோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக நம்ம சிவம் துபே வந்து அனுப்பப்படுவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. என்னதான் கேள்வியாக கொஸ்டின் மார்க்காக இருந்தாலுமே அங்கிருந்து யாரை வந்து இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஒருவேளை சஞ்சு சாம்சனாக இருக்க போகிறாரா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நமக்கு சிவம் துபேவும் வேணும், சஞ்சு சாம்சனும் வேணும். ஏன் அப்படின்னா சிவம் துபேவை வந்து நமக்கு ஹிட்டிங் அபிலிட்டிக்கு அந்த பொசிஷனில் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின் போது கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த ட்ரேட் விண்டோக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. வேறு யாராச்சும் நாங்கள் உங்களுக்கு தரோம், எங்களுக்கு நீங்கள் இந்த பிளேயரை கொடுப்பீங்களா அப்படின்றது சிஎஸ்கே ஒரு கார்னராக இருக்க போகுதுங்க. சிஎஸ்கே கன்ஃபார்ம் வந்து இந்த பிளானில் இறங்கிட்டாங்க. ராஜஸ்தான்லேருந்து சஞ்சு சாம்சன் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வரதுக்கான ஒரு அப்டேட்டை வந்து கூடிய விரைவில் கொடுக்க போகிறாங்க. ஏன் வெளியே வர போகிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனை, மனஸ்தாபம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டீமில் இவருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடக்கிற விஷயங்கள். ஸோ இதனால தான் வந்து இப்போ அவர் வெளியே வர போகிறாரு. இந்த ட்ரேட் விண்டோவில் சஞ்சு சாம்சன் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாங்க. எந்த டீம் அவரை வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய பிக் அப்டேட்டாக இருக்க போகுதுங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிளியராக வச்சுருக்காங்க அப்படின்றது கூட தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆன சிஎஸ்கேவுக்கான முன்னாள் பிளேயர் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஒரு பெஸ்ட்டான பிக்காக இருப்பார். ஸோ அவரை வந்து சிஎஸ்கே அணி தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட் கீப்பிங் அது ப்ளஸ் வந்து கேப்டன்சி எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயரை வந்து சிஎஸ்கே அணி எடுத்தாங்கன்னா அவருக்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வழங்கப்படும். அவருக்கான ப்ரியாரிட்டி எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 சீசனாகவே தலை தோனி அவர்கள் வந்து வழிநடத்தி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது தோனி யாரை கை காட்டுறாரோ அவரை தான் வந்து பிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸில் சஞ்சு சாம்சன் கேட்டதில் என்ன தவறு? ஸோ அவர் வந்து அவருக்கு பிடிச்ச பிளேயர்ஸ். ஸோ இந்த பிளேயர்ஸை வச்சு நம்மளால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் அந்த பிளேயர் மேலே வச்சிருந்தார். பட் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பிளேயர்ஸ் மேலே வந்து வைக்காதது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு சரவெடியாக வெடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் வந்து இந்த சிஎஸ்கே ஸ்குவாடில் 2026 எல்லோ ஜெர்சியில் ஆட் ஆவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து அவர் வருவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்ம அதிகமாக சொல்ல முடியாது. மேபி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த கன்வின்ஸில் மேபி அவர் ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணால் நடக்கலாம், எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வரலாம். இதே மாதிரி தானே ரவுத்ரே
ஜடேஜாவும் சிஎஸ்கே இருந்து வெளியே வர போகிறார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. அவர் யார் எடுக்க போகிறாங்க, எந்த டீமுக்கு போக போகிறாரு, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து இந்த மார்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சிங்க. பட் இருந்தாலுமே கடைசியில் சிஎஸ்கே என்றைக்குமே வந்து நம்ம வீரர்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி தான் வந்து ரவீந்திர ஜடேஜாவையும் எந்த காலத்துக்குமே விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. என்னதான் எவ்வளோதான் ஆப்பர்ச்சுனிட்டியும் எவ்வளோதான் ஆப்ஷன் வந்து மற்ற டீம் வந்து கொடுத்தாலுமே பட் நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நமக்கான ஒரு ஃபேமிலியை வந்து என்றைக்குமே விட்டு கொடுத்தது இல்லை. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்குமே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிளேயராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் வந்து இப்போ வரைக்குமே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த சீசன் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் கண்டிப்பாக அடுத்த சீசனில் ஒரு நல்ல கம்பேக்கோட வரப்போகிறோம். நிறைய இளம் வீரர்களை வந்து சிஎஸ்கே வச்சுருக்காங்க. இந்த ஸ்குவாடே வந்து போதுமான அளவுக்கு 11 வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில அந்த பிளேயர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டுமே. ஸோ இன்னும் யாராச்சும் நமக்கு பெஸ்ட்டான ஒரு பிளேயர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இன்டென்ட்டில் தான் வந்து சிஎஸ்கேனி அந்த மினி ஆக்ஷனுக்கு போக போகிறாங்க. இந்த ட்ரேட் விண்டோலையுமே வந்து அவங்க கலந்துக்க போகிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவுக்கு வந்தால் நல்லா இருக்குங்க. இந்த ஸ்குவாடில் வந்து அவரை வந்து நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. பிளேயிங் லெவலில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக பார்க்க போகிறோமா, இல்லை வந்து தோனி அவர்கள் வந்து ஓய்வு அறிவிச்சதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலுமே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் வந்து அந்த இடத்துல விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இம்பேக்ட் பிளேயராக கூட அவர் வந்து ஆட மாட்டாருங்க, அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் வந்து அவருடைய ஃபிட்னஸ்க்காக ஆடிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் வந்து இப்போ தான் வந்து அப்போ இருந்த மாதிரி பண்ண முடியலனால கூட, ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தோனிக்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும்போது ரொம்ப 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 அற்புதமாக இருக்குங்க. அந்த ஸ்டெம்பிங், குயிக்கஸ்ட் ஸ்டெம்பிங், அந்த பாஸ்டஸ்ட் ஸ்டெம்பிங் வந்து என்றைக்குமே தோனி மாதிரி சிறந்த ஒரு விக்கெட் கீப்பரால் பண்ணவே முடியாது அப்படின்றது அவர் வந்து ஒவ்வொரு டைமுமே ஐபிஎல் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். ஸோ இந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பாக தோனிக்கு அடுத்த சீசனில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பை தருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேனிக்கு வந்தால் எப்படி இருக்கும், இந்த ட்ரேட் விண்டோவில் சிஎஸ்கேனி யாரை ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க, யாரை வந்து ட்ரேடாக வந்து அனுப்பிட்டு எந்த வீரரை வந்து சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த ட்ரேடுக்கு வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்துப்பாங்களா, யாரை வந்து கேட்குறாங்க, மற்ற டீம் எந்த பிளேயர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ட்ரேடில் வந்து பேசியிருக்காங்க, அதுக்கான டிஸ்கஷன் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு மும்முரம் காட்ட போகிறாங்க, எந்த வீரரை வந்து சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு சவால் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த ட்ரேட் விண்டோ ஆப்ஷனுக்கான அந்த முயற்சியில் வந்து நம்ம பார்க்கலாம். யாரை வந்து சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க, இந்த ஆப்ஷனில் எந்த பிளேயர் வந்து சிஎஸ்கேனிக்கு லக் அடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் ஆட் ஆவதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்குவாடில் இருக்கிற எந்த பிளேயர் ஆச்சு ட்ரேடில் வந்து அனுப்பிடுங்கப்பா, இவரை நம்ம டீமுக்கே வேணாம் அப்படின்னு யாரை தோணுதோ அவங்கள மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிளேயரை தாண்டி இன்னும் யாரெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2026க்கான மினி ஆக்ஷனுக்கான அந்த ட்ரேட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஓப்பன் அவுட்டில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனில் வர போகிறாங்க. நிறைய டீமுக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து மாற போகிறாங்க. இந்த வாய்ப்பில் சிஎஸ்கேனி எந்த வாய்ப்பை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.